எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த நார்த் இந்தியா முழுக்க சிஎம் விஜய் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறோன்னு, அவங்க பெருமையாக பேசுகிறோன்னு என்னென்ன கூத்து பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் அசம்பிளிக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செம டென்ஷனு. இதை பார்த்து குபீர்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கார் சிஎம் விஜய் அவர்கள். இது எல்லாத்தையும் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாட பார்த்துருக்கு. சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இப்போ தமிழ்நாட்டில் சிஎம் விஜய் அவர்கள் சார்ந்து ஃபயர் விட்டது வேற, ஆஹா ஓஹோன்னு பேசுறதுலாம் வேற. அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் இருக்காங்களா சினிமா நடிகராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் அரசியல் தலைவராக மாறினதுக்கப்புறமும் அதே ஃபாலோவர்ஸ் கவுண்ட் ஏறிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறப்ப ஓகே, அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியும். ஆனால் நார்த் இந்தியாவில் என்னங்க தேவை? அங்கே என்ன மாதிரி ஃபயர் விட்டுட்டாங்க தெரியுமா? அதாவது இவர் பேரை ஏந்தி ஒரு வீடியோ போட்டால் கண்டிப்பாக அது பிச்சுக்கிட்டோட வியூஸ்லன்றது அவங்க வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்காக உண்மைத்தன்மையான செய்தியை போட்டால் பரவாயில்ல. என்னென்ன வதந்தி தெரியுமா? அதாவது நார்த் இந்தியா முழுக்க இவரை பிரபலப்படுத்தணும். பிஎம்மா ஃபியூச்சரில் பிரதமர் கனவுன்ற ஒன்று கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காதுல்ல. ஏன்னா இப்போ இந்த ரேஸில் சிஎம் வரைக்கும் வந்துட்டார். அடுத்த லெவலில் பார்த்தா பிஎம். இதில் ஆசைப்படுறதுல தப்பு இல்லைல்ல. ஆனால் இந்த விஷயம் நார்த் இந்தியாவில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? அவங்களே இவர் பேரை வச்சு எந்த அளவுக்கு இவரை ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை இவங்க சைடில் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல, ஆனால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச் இதை எப்படின்னு புரியல. அட்லீஸ்ட் உண்மையான செய்தியை போடலாம், அதை பார்க்க முடியல. ப்ரோ அப்படின்னா ப்ரோ நார்த் இந்தியாவிலாம் ரீல்ஸை போட்டாங்க, இவ்வளோ தூரம் கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டு எடுத்து காட்டவா? புடவகாரமே பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. பாலியல் வன்கொடுமை செய்கிற மைனர் பசங்களாக இருந்தாலும் அவங்கள என்கவுண்டர் பண்ண சொல்லிட்டு சிஎம் விஜய் உத்தரவு பிறப்பிச்சிட்டாராமா. அப்படியா? தமிழ்நாட்டில் இருக்க நம்மளுக்கே தெரில, ஏன் சிஎம்முக்கே தெரில. ஆனால் நார்த் இந்தியாவில் இது மாதிரி ரீல்ஸ் எவ்வளோ ஓடிக்கிட்டு தெரியுமா? அது என்ன வார்த்தையை நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, எந்த மார்க்கமாக இருந்தாலும் அவங்களை என்கவுண்டர் பண்ணணும் சின்ன பசங்களை அப்படின்ட்டு இது போல் கிளப்பி விட்ருக்காங்க. இதை விட இன்னொரு கொடுமை சொல்லிட்டா, தமிழ்நாட்டில் மாடுகளை இறைச்சிக்காக வெட்டுறதுக்கு அனுமதிக்க கூடாதாமா. இந்த விஷயத்த கோர்ட்டில் சிஎம் விஜய் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாராமா. இவரே கோர்ட்டுக்கு போயிட்டு இவரே இந்த விஷயத்த சொல்லிட்டாராமா. எப்படி நிறைய ரீல்ஸு. அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த கோயில்களில் உண்டியெல்லாம் வைக்கக்கூடாது, ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் உண்டியலை வைக்கணும், அங்கே படிப்புக்கு தான் பணம் சேரணுமே தவிர கோயிலுக்கு சேரக்கூடாது அப்படின்ட்டு ஜோதிகா அவர்கள் ஒரு முறை ஸ்டேஜில் பேச விஷயம் ஞாபகம் இருக்கா? அதை கோரிலேட் பண்ணி இவர் பேசின மாதிரியும் சட்டம் போட்ட மாதிரியும் நார்த் இந்தியாவில் ரீல்ஸ் மாதிரி ரீல்ஸாக போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் ஹைலைட் என்ன தெரியுமா? பெட்ரோல் டீசல் விலை எப்பப்பெல்லாம் ஏறுதோ அது ஏற்றுறதே மத்திய அரசு தான். அதனால் எப்பப்பெல்லாம் விலை ஏறுதோ அப்பப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரி விலக்கு. இதுக்காக பிரதமர் மோடி அவர்களுக்கு சிஎம் விஜய் அவர்களுக்கு கடிதம் எழுதி அதை அப்ரூவல் வாங்கிட்டாராமா. இதுவும் யாருக்கும் தெரியாதீங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் இது போல் ஒரு கோஷ்டி பயங்கரமாக ரீல்ஸை போட்டுட்ருக்காங்க. இதில் என்ன தெரியுமா நம்ம கவனிக்க வேண்டியது, ஒருத்தர் இது போல் ஒரு ரீல்ஸை போட்டு அது ட்ரெண்ட் ஆகுதுன்னா அடுத்த இருக்க கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? எது நல்லா ஓடுதோ அதே தான் அவங்களும் கிரியேட் பண்ணுவாங்க கான்டென்ட்டை. அதே பொருள்னா 10 பேர் கிரியேட் பண்ணுறாங்க அதே விஷயத்தை மையப்படுத்திக்கிட்டு. இப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் நார்த் இந்தியாவில் பார்க்குறாங்கன்னா அதில் பெரும்பாலானவங்க விடுங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா பசங்க பொய் சொல்கிறான்னு புரிஞ்சுப்பாங்க. டெய்லி நியூஸ் எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா. இந்த வெளி உலக நியூஸே பெருசாக தெரியாதவங்களுக்கு இந்த ரீல்ஸ் தான் வேத வாக்குனாக்கா அவங்க நம்புவாங்க மக்களே. இதை கண்டிப்பாக ஃபேக்காகவே ஒரு ஆலையை அங்கே கிரியேட் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டில் விஜய் வேவ்னு அடிச்சது பார்த்தீங்களா? இது போல் நார்த்லேயும் அடிக்க வைக்க முடியும். இது இம்பாசிபிள்னு நினைக்காதீங்க. நம்ம டிஜிட்டல் ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம், பாசிபிள் தான். ஆனால் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுற விஷயமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க கிரியேட்டர்ஸ் ஆர்வ கொடலை பண்ணிட்டு இருக்காங்களா? யாரு கண்டா? சரி ரைட்டு. உலக புகைப்பட தினம் இதை முன்னிட்டு பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்களே, இவங்களை சிஎம் விஜய் அவர்கள் வீடியோ எடுத்து மகிழ்ந்தாருங்க. நல்லா இருக்குல்ல இந்த விஷயம் பார்க்குறதுக்கு? இந்த மனுஷன் நல்லா சர்க்காசமாக எந்த ஈகோவும் இல்லாமல் இருப்பார்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு எந்த அளவுக்கு இருக்கார் பார்த்தீங்களா? சூப்பருங்க. ரெக்கி பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மோஸ்ட் வாண்டட் ஆஸ்ட்ராலஜர்னா இவர் தான். இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, தாவேக்காவுக்கு அந்த பேரை வச்சது நான் தான், தலைவர் இன்னைக்கு சிஎம்மாக உட்காந்துருக்காருன்னு அப்படி சொன்னாப்புல. அந்த டோனில் இல்லை, கொஞ்சம் பொலைட்டான டோன்லேயே சொல்லியிருந்தாப்புல. ஆக்சுவலாக இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதை வெற்றிவேல் அவர்களே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டி அதில் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் கட்சின்னு என்ன பேரை வச்சாலும் ஜெயிக்க தான் போகிறாங்க. எந்த கலரில் கொடி வந்தாலும் அவங்க ஜெயிக்க தான் போகிறாங்க. பிகாஸ் விஜய் அந்த ஒரே ஒரு இமேஜுக்காக தான். அதை தாண்டி எனக்கு இதில் பங்குன்ற மாதிரி கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது இருக்குல்ல, அதை நம்ம முழுசாக எடுத்துக்க முடியாது மக்களே. இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன், இந்த அளவுக்கு ஜோதிடம் சார்ந்த ஆழமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் வேறு யாரும் மேலாம் பந்தயம் கட்டுங்கண்ணா. அவங்களுக்கு கட்சி பேர் வச்சு அவங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுங்கள். நாளை பின்ன அவங்களும் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா மேபி நீங்கள் சொல்கிறது சரின்னு எடுத்துக்கலாம். ஓகே ரைட்டு. வெளியே ஜோதிடம், பேரவைக்குள்ளேயும் ஜோதிடம். என்ன தெரியுமா?
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டார் தான் சொன்னோம். அசம்பிளிக்குள்ள டிவிக்கு அமைச்சர்களையும் சும்மா சொல்லக்கூடாது, அதுவும் சிஎம்லையும் சும்மா சொல்லக்கூடாது. அவங்க பண்ண விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. முதல்ல உதயநிதி அவர்கள் சொன்னதை சொல்லிடுறேன். சிஎம் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை முன் வச்சார், ஞாபகம் இருக்கா? ஊழல்லாம் நடக்கலான்றீங்க, எல்லாம் கோப்புகள்லாம் என் மேடம் மேலே இருக்குது, நேரம் வரும்போது நான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாப்புல. அதில் ட்ரிகர் ஆகி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஃபைல்ஸை எப்போங்க திறப்பீங்க, அதுக்கும் ஜோசியக்காரன் சொன்னதான் திறப்பீங்கன்னா என்ன அப்படின்னு சர்க்காசமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆதாரம் இருந்தால் ஆக்ஷன் எடுங்க, அதை விட்டு என்னது இது மிரட்டுறது? இந்த மிரட்டலுக்கெல்லாம் திமுக அஞ்சாது. சினிமாவில் பஞ்ச் டைலாக் மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு இந்த அளவுக்கு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, யார்? உதயநிதி அவர்கள். ஆனால் இது எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். குபீர்னு சிரிச்சிட்டு இருக்காருங்க. அசம்பிளியில் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிச்சோ ஏது ஓடிச்சோ எனக்கு தெரியல, சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. 59 திமுக எம்எல்ஏக்களும் நீங்கள் கொடுக்குற கார்லாம் வாங்க மாட்டோம், நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நான் மனப்பூர்வமாக இந்த முடிவை வரவேற்கிறேன். பொருளாதாரத்தில் நலிவடைஞ்ச எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும் கார் கொடுங்களேன் அப்படின்னு இருக்காரு. மக்களே, உங்களுக்கு திமுக சார்ந்த 1008 விமர்சனங்கள் இருக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்ந்த 1008 விமர்சனங்கள் இருக்கலாம், கருத்து முரண்கள் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை நான் மனப்பூர்வமாக ஒத்து போகிற மக்களே யோசிச்சு பாருங்களேன். அசம்பிளிக்குள்ளேயே சொல்கிறாங்க, என்கிட்ட 3-4 கார் இருக்கு, ஆனால் சிஎம் கூட இந்த காரில் தான் தொகுதிக்கு போவோம் அப்படின்ட்டு. எந்த காலத்தில் தொகுதியில் இருக்க மக்களில் எம்எல்ஏ போய் நேரில் பார்த்துருக்காங்க? அப்புறம் எம்எல்ஏ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, மக்கள் எம்எல்ஏ ஆஃபீஸில் மேக்ஸிமம் வருவாங்க. இதையும் தாண்டி கார் எதுக்கு அவங்களுக்கு? சரி, இது கூட விடுங்க. ஏற்கனவே கார்கள் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு இன்னொரு வாட்டி காரு? தமிழக அரசோட கடன் சுமை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கா என்ன? ஏறிக்கிட்டு தானே இருக்குது. இது எக்ஸ்ட்ரா பேர்டன் தானே. ஒன் மோர் திங், எல்லா பணமும் அரசு செலவு பண்ணுறது மக்களோட வரி பணம் ப்ரோ. ரெவன்யூ எடுக்கிறாங்க, அது மூலமாக செலவு பண்ணுறாங்கன்னா, ஏன்ப்பா அந்த ரெவன்யூக்கான ஆரிஜினே எங்கப்பா? மக்களோட வரி பணம் தான்ப்பா. அதில் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இல்லை நம்ம மட்டம் தட்ட முடியாதுல்ல. இந்த விஷயத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிற மக்களே. அதுவும் திமுக எம்எல்ஏஸ் கிட்ட காரே இல்லைன்னு சொன்னால் அந்த கட்சிக்காரங்களே நம்புவாங்களா? மற்ற கட்சிக்காரங்கிட்டே காரே இல்லைன்னு சொன்னால் அவங்களே நம்புவாங்களா? 1-2 பேர் மேபி இருக்கலாம், புதுசாக எம்எல்ஏ உள்ளே வந்திருப்பால, நலிவுற்ற ஃபேமிலியிலேருந்து டிவிகே செயலே மேபி இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் கார்களை கொடுக்குறீங்களா? மனப்பூர்வமாக ஏற்றுப்போம். அதை விட்டு எல்லாருக்கும் கார்கள்ன்ற அறிவிப்பு சிஎம்மோட பெரிய மனசை காட்டுது. ஆனால் அரசை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எடுக்கிற சின்ன முடிவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் என் மனசில் ஏற்பட்ட விஷயம் ஷேர் பண்ணுறவள தான், குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை, ஜஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தை முதல்ல நேரில் செஞ்சது திமுக தான். யார் சொல்லியிருக்கா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வரலாறு படைச்சிட்டிங்க சபாநாயகர் அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு சபாநாயகர் பிரபாகர் அவர்களை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆளுங்கட்சியினரோட பேச்சுகளை தான் அதிக முறை அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. வஞ்ச புகழ்ச்சி அணி மக்களே, அவை குறிப்பிலிருந்து நீங்கள் நீக்கிறீங்க ரைட்டு, ஆனால் சோஷியல் மீடியா எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கேங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பதிலை சொல்கிறீங்கிறது இதுதான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட்டு நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் வந்து திமுக ஆட்சியில் தான் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்றைக்கி இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த நீங்கள் லைவ் உட்காருங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்றீங்க. அதை பத்தி நாங்கள் கவலைப்படல. நேரலை நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர், அப்போ இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இப்போ நீங்க எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்றீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இது குறித்து வெளியில இருக்கக்கூடிய நீங்க என்ன உங்க தலைவை கட்டுப்படுறீங்களா? நீங்க பிடிக்கிறீங்க? நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மீடியா வந்து இங்கே நீக்கப்பட்டதை வைத்து அவர்கள் சித்திரம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி உரிமை குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கடிதம் கூட நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள்.
அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டிய போய் இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இதை நீங்க பேரவைத் தலைவர் இல்ல மாண்பு பாருங்க கருத்து இல்ல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க உள்ள இடத்துக்கு. நீங்க போங்க பதுரை, நீங்க போங்க முதல்ல. மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க. எல்லாம் அமருங்க. இருங்க, நீங்க அமருங்க. பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. சபாநாயகர் ஒரு பொதுவான அறிவுரை முன் வச்சாருங்க. அதாவது லைவ் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்க தெரியுதுல. ஸோ அவை குறிப்பிலிருந்து நீக்காதபடி உறுப்பினர்கள் பேசணும் அப்படின்றாரு. கரெக்டான விஷயம். ஏன்னா முதல்ல ஆர்ஜின் தப்பு எங்க? தப்பாக பேசுறது தான், தப்பான டேட்டா கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் லைவ்ல போது வெளியே வருதுன்ற விஷயமே நீங்கள் தப்பாக பேசாம விட்டீங்கன்னா, கரெக்டாக எழுது பாயிண்ட்டாக ஃபேக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் யாராவது முன் வைக்கிறீங்கன்னா அது நீக்கப்படுங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாதுன்னு இருக்காரு. அண்டு அந்த ஓபிஎஸ் இருக்கார்ல, அவர் கிட்டத்தட்ட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளிக்குள்ள இருந்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு தன்னோட மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அந்த வேலையை ஓபிஎஸ் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அசம்பிளிக்குள்ள சீனியர் மோஸ்ட் வேற இல்லையா, முன்னாள் முதலமைச்சர் வேற இல்லையா, ஓபிஎஸ் அண்ணா உடனே எழுதிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றவர் அமைச்சருக்கு நிகரானவருங்க. உண்மைதான் மக்களே, அதில் மாற்றுக்கிறது இல்லை. மரியாதை தரணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதாவது மரியாதை குறைவு ஏற்பட்டாதான் மரியாதை தரணுன்ற கோரிக்கை எழும். அது போல எதுனா அசம்பிளிக்குள்ள ஏற்பட்டிருக்கா? நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க. சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அதான் உங்களுடைய கவனம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இடத்தில் இருந்தாலும், ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பினை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. அதன்படி நான் நீக்குகிறேன். ஆனால் அதை எடுத்து பல்வேறு மீடியாக்களிலே வெளியிடுவார்கள். ஆனால் இப்போ எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற 1-2 செய்திகளின் அது ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை உரிமை கொடுக்க நான் அனுப்ப இருக்கிறேன். இனி வருங்காலத்திலும் நீக்குவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த அவையினுடைய மாண்பை நான் காப்பாற்றியாக வேண்டும். நீக்காமல் பேச முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பதும் நல்லது. ஏன்னால் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் இருதரப்பினரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் இந்த சட்டமன்றத்தில் இருந்திருக்கு. இதற்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்டில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூப்பிடுறார், உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் அழைத்து விட்டீர்கள், எந்திரிக்கிறார். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொருத்தரை அழைக்கிறீர்கள். இது மாதிரி 4 முறை அவர் எந்திரிச்சு உட்கார்றார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பேச்சு இருக்குல்ல, அது பல அமைச்சர்களை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா, அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லிட்டாரு, ஜோசியம் பார்த்து தானே மஞ்சள் துண்டெல்லாம் போட்டாங்க அப்படின்ட்டாரு. யாரை சொல்கிறாரு தெரியுதா? கலைஞர் அவர்களை சொல்கிறாரு. அண்டு ஃபைல்ஸை காட்டு அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டுகிட்டே இருக்கார்ல. கூடிய சீக்கிரமே சிஎம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரோட கோரிக்கையை நிறைவேற்றுவார்னு அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார்ல, அவர் கிட்டத்தட்ட சினிமா பண்ணின்னு ஒரு பஞ்சை சொல்லியிருக்காருங்க. லியோவை பார்க்கணும் அண்டெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த டோன்ல தான் இந்த விஷயங்களை பேசியிருக்காரு அமைச்சர். ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால
எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனங்களும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. எல்லா துறைகளிலும் அந்தந்த துறையில எங்கெங்கெல்லாம் வயலேஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் விதிமீறல் இருக்கோ, அதுக்கான சட்டப்பூர்வம் நடக்கிற வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு தான் வருது. அதனால நாங்க ஏற்கனவே இந்த ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டி பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். ரொம்ப எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, அது ஒரு விஷயம் வந்தா கூட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உடனே தொலைபேசியில் அழைத்து அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி அவர் ஆதாரத்தை எடுத்துட போறாரு அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும். என்ன ப்ரோ இத்தனை சம்பவக்காரர்கள் எங்க ஒரு முக்கியமான ஆள்னு கேட்டீங்கன்னா அண்ணன் என்ட்ரி கொடுத்தாச்சு, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். இவர் என்ன சொன்னாரு, திமுக ஆட்சியில நீங்க பண்ண ரீல்ஸ்லாம் மறந்துட்டீங்களா என்ன? ஏதோ நாங்க தான் ரீல்ஸ்ன்றீங்க, நீங்க பண்ணலாம் மறந்துட்டீங்களா? நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்களா, அப்போ யாரை பற்றி பேசி எடுத்துக்கிட்டாங்க ஞாபகம் இருக்கா? இந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தைரியம் இருந்திருந்தா 25 வருஷத்தில் நீங்கள் லைவ் பண்ணியிருக்கலாமே, இந்த அசம்பிளி லைவை ஏன் பண்ணலை? இந்த வேலிடான கேள்வியவும் அவர் இங்கே முன் வச்சிருக்காரு. இவரை தொடர்ந்து அண்ணன் ஆனந்த் அவர்கள், அமைச்சர் ஆனந்த் அவர்கள், அண்ணன் என்ன சொல்லிட்டாப்புல, மார்க்கெட்டில் ஒரு வயசான ஒருத்தரை பார்த்தம்பா, ஒரு முதியவரை. அவர் என்ன சொன்னார், அவங்க குடும்பமே சீரியல் பார்க்குறத விட்டாங்களாமா, சட்டப்பேரவை நிகழ்வுகளை லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்களாமா அப்படின்னாரு. மக்களே, தாவேக்கா ஆட்சி மேலேயும் அந்த கட்சி மேலேயும் அந்த தலைவர் மேலேயும் அந்த தொண்டர்கள் மேலேயும் உங்களுக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க பண்ண பெரிய மாற்றமா நான் அது வரைக்கும் கன்சிடர் பண்றது அசம்பிளி செஷன் லைவ்ல விட்டாங்களே, இதைத்தான். ஏங்க, மக்களே பங்கேற்காத ஜனநாயகம் என்னங்க ஜனநாயகம், என்னங்க அரசியல் அது? அந்த வகையில் அசம்பிளியை ஃபுல்லாக லைவ்ல விடுறாங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்மளோட கலக்க ஆரம்பிச்சிச்சு அரசியல், இதை வரவேற்கத்தக்கது. இதை தான் ஆனந்தன சொல்லியிருந்தாரு. போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, பாராளுமன்றத்திலே பதவி இருக்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி உறுதிமொழி எடுக்கல. அவரை பத்தி பேசிதான் உறுதிமொழி எடுத்தாங்க. பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்கள் ஆட்சியை நிலைநாட்டி ஜனநாயகத்தை நிலைநாட்டி நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகியும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ் மக்கள் முன்னாடி தெரியுமா விட்டுருக்காரு. அதை நாங்கள் பதிவு பண்றோம். ஏன் நீங்க ஏன் லைவ் இல்ல? 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? நேற்று மார்க்கெட்டில் ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்குறதில்ல, லைவை அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதை நான் என் மனைவி என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்த பயம் எல்லாம் போய் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர்ன்றத அவர் அந்த பெரியவர் சொன்னார். இது உண்மை சம்பவம். சில பேர் டவுட் வரலாம், ஏன்பா நான் தாவேக்கா லைவ் முதல்ல கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், திமுகவும் லைவ் பண்ணாங்க, அவங்க ஆட்சியிலும் மறந்துருக்க மாட்டீங்க. ஆனால் என்னன்னாக்கா சில முக்கியமான விஷயங்கள் உள்ள ஆட்சேபத்திற்குரிய விஷயங்கள் அவை குறிப்பில் நீக்க வேண்டிய விஷயங்களாக கருதப்படுதில்ல, இதெல்லாம் மேக்சிமம் ட்ரிம் வெர்ஷனாக போயிடும். அதுக்கு தாண்டி தான் சில காட்சியில் வெளியே வரும். ஆனால் தாவே காட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா A to Z உள்ள என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வெளியே காண்பிக்கிறாங்க. வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? இதனால தான் டிஎம்கே பண்ண அந்த லைவ் இருக்குல்ல அசம்பிளியை, அதை விட தாவேக்கா பண்ணுற இந்த லைவை மக்கள் கிரெடிபிளாக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ரைட்டு. இந்த வீடுகளில் மின் கட்டணம் திடீர்னு அதிகமாக வரதா குற்றச்சாட்டு எழுந்திருக்குல்ல, ஆக்சுவலாக தாவேக்கா ஆட்சிக்கு அப்புறம் தான் இது நடக்கிறதா வேற பெரும் குற்றச்சாட்டு இருக்குல்ல. இதுக்கு தெளிவான விளக்கத்தை, காரணத்துடன் கூடிய விளக்கத்தை மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அவையில் கொடுத்துருக்காங்க. அந்த முக்கியமான பிரீஃபை இப்போ தெளிவாக கேளுங்களேன். அது இது குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு சில இதில் பார்த்தப்ப நிறைய இடத்துல அதிகப்படியாக எங்களுக்கு மின் கட்டணங்கள் வந்துள்ளதுன்ற சமூக ஊடகங்களில் ஒரு சில இடங்களுக்கு வந்தது.
ஸோ அதுக்கப்புறம் இது என்னன்னு விசாரிக்கணும், ஏன்னா பொது தளங்களில் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் தானாக முன் வந்து ஒரு அதிகப்படியாக போன வருஷத்திற்கும் அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்பாரிசனை பார்த்து நம்ம தானாக முன் வந்து ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து 3 மடங்கு 4 மடங்கு அதிகப்படியாக கட்டணங்கள் போன ஆண்டை கம்பேர் பண்ணுறப்போ வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து நான் தானாக முன் வந்து நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுமார் 3,70,000 கனெக்ஷன்ஸை ரீஅசஸ்மெண்ட் பண்ணோம். அது சம்மந்தப்பட்ட சுற்றறிக்கை தான் அவர் குறிப்பிட்ட சுற்றறிக்கை. அது தானாக முன் வந்து அது குறித்து கூட திமுகவின் தலைவர் வந்து இல்லை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னால் அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல, இது மின்சார வாரியம் தானாக முன் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்போ நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 2,719 தான் மிஸ்மேட்ச். அதுவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் டிஃபெக்ட் 1,350, ராங் மீட்டர் ரீடிங், அது வந்து அங்கே போகிறப்ப மேனுவலாக நடக்கிற ராங் மீட்டர் ரீடிங்கில் 1,369. இது வந்து எல்லா காலகட்டங்களிலும் ஒரு 0.5 to 6% அது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எதனால இவ்வளோ வேரியேஷன் மக்கள் இவ்வளோ வேரியேஷனை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம திரும்ப அசஸ் பண்ணப்போ கடந்த மாதங்களில், அதாவது டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை வந்து கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கேயே அசஸஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்கிற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துள்ளது. தேர்தல் அந்த மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதங்களில் அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காமல் முந்தைய ரீடிங்கில் பல இடங்களில், பெரும்பாலான இடங்களில் முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாதம் என்ன ரீடிங் எடுத்தப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். ஸோ நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலாக கண்டிப்பாக ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்ணுறப்போ அப்போ நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களுக்கும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ்மேட்ச் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியமான காரணமாக, ஏன்னா இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் முழுவதுமாக முடிந்த பிறகு பெரிய அளவில் எந்த அளவுலையும் மிஸ்மேட்ச் இல்லை. அப்போ என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்களில் சரியாக மேனுவலாக போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது வந்து டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலேயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான ராஜீவ் அவர்கள் இவர் ஒரு முக்கியமான கேள்வியை ஃபேஸ் பண்ணாருங்க. இந்த எண்ணூர் கொசஸ்தல ஆற்றில் மீன்கள்லாம் சேர்த்து மிதந்துட்டு இருக்குல்ல, இதில் பல பேரும் ஆலைகளை கை காமிச்சாங்க. இதை பற்றின கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு அமைச்சர் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, இங்கே தொழிற்சாலை கழிவுகள் இது காரணம் கிடையாதுங்க அப்படின்னு இருக்காரு. மனித கழிவுகள் இருக்குல்ல, இது கூட கழிவுநீர் கலக்கிறது தான் இது காரணம்ன்றாரு. மனித கழிவு புரியுது, கழிவு நீர்னா அப்போ தொழிற்சாலை கழிவுகள் வராதா? சரி, ரைட். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்படியே அங்கே அவசரம், குழு அமைச்சிருக்கோம், அவங்க கண்டுபிடிச்சிட்டு ஃபைண்டிங்ஸை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் டேட்டாவோடு பேசுகிறேன்னு சொல்லாமே. குழுவை இப்போ தான் நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னா அதுக்குள்ள முதற்கட்ட தகவலாக கிடைச்சா அதை அசம்பிளிக்குள்ளே சொல்லாமா? இது தேவையில்லாத ஒரு விஷயம்தான். காத்திருந்து முழு ஆன்சரை சொல்லியிருக்கலாம். ஏன்னா எல்லாரும் ஆலை மேலே குறை சொல்லிட்டு இல்லை, எல்லாருக்கும் ஆலைகள் வேணும், ஆனால் சுற்றுச்சூழலை பாதிக்காத ஆலைகளாக இருக்கணும். ஏன்னா வேலை வாய்ப்பு பெருகணும், நம்ம நாடு மேலே வரணும், பொருளாதாரம் மேலே வரணும், ரெவன்யூ அதிகமாகணும்னாக்கா தொழிற்சாலைகள் கண்டிப்பாக தேவை தான். அதுக்காக சுற்றுச்சூழல் ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டு ஒரு ஆலை இருக்குனாக்கா அதை தான் மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்க கேட்குறாங்க கேள்வி, அவ்வளோதான். அதுக்காக இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் அந்த குழு எதை விசாரிச்சாலும் அரசு சொன்ன இந்த விஷயத்தை தாண்டி ஒரு மேட்டர் வெளியே வரப்போகுது. கொசஸ்தலை ஆறில் நிறையா மீன்கள் செத்து மிதக்குது, அது என்னன்னு பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வந்து என்னோட மேற்கன்ற அமைப்பு இங்கே ஏற்கனவே இருக்குது. மணாலி என்னோட முக்கியமாக ஆலைகளை கண்காணிக்கணும்னா மேற்கன்ற அமைப்பு மாசுக்கட்டு வாரியம் வாரியம் இதில் செயல்படுது. அவங்களோட உடனே நான் வந்து அறிவுறுத்தல் மேலே 8 மணிக்கே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கிளம்பி போனதில் நிறைய மீன்கள் செத்து கிடந்தது. அதில் வந்து முக்கியமாக 5 பகுதியில் வந்து அவங்க ஆய்வு பண்ணாங்க. முக்கியமாக வந்து ரயில்வே பிரிட்ஜ், அதாவது பக்கிங்ஹாம் கெனாலோட ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட, அப்புறம் வந்து பக்கிங்ஹாம் கெனாலும் கொஸ்தலை ஆறும் சேரக்கூடிய இடத்துல, எண்ணூர் முகத்துவாரத்தில், அப்புறம் கொஸ்தலை ஆறு நியர் காட்டுப்பாக்கம் அதுக்கிட்ட, அப்புறம் என்சிடிபிஎஸ் கூலிங் வாட்டர் ரிசார்ஜ் பாயிண்ட் அந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அதில் அவங்க கண்டறிஞ்சது என்னன்னா 2 இடங்களில் முக்கியமாக மீன் செத்து கிடந்த இடத்துலையும் ரயில்வே பிரிட்ஜ் கெனால்லையும் பக்கிங்ஹாம் கெனால்லையும் 2 இடத்துல டிசால்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தது. மெயினாக வந்து இந்த மீன்கள் செத்து மிதப்பதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா டிசால்ட் ஆக்சிஜன். அது வந்து 4 mg/லிட்டருக்கு மேலே இருக்கணும். ஆனால் அந்த 2 இடங்கள்லையுமே 2 இருந்தது. முக்கியமாக வந்து நிறைய நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இதுக்கு சில காரணங்கள் இருந்தாலும் அந்த மெயினாக அந்த டிசால்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுக்கு மனித கழிவுகள் கலப்பதுக்கும் சில காரணங்கள் இருக்குது, கழிவுநீர் கலக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து சுற்றி உள்ள ஃபேக்ட்ரியில் இருந்து கழிவுநீர் ஏதாவது வந்திருக்கா, டாக்ஸிக் கேஸ் ஏதாவது கலந்துருக்கா,
அப்படின்னு கண்டறியும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எண்ணெய் படலங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா முன்னாடியே எண்ணூரில் வந்து எண்ணெய் கொட்டி அதெல்லாம் நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க மாசு கட்டுப்பாடு சார்பாக. அப்படி பார்க்கும்போது எதுவுமே அந்த மாதிரி நடக்கலை. அப்போ வந்து நிறையா விஷயத்தில் நம்ம வந்து ஹேண்ட் மீட்டரை வச்சு நிறைய இடத்துங்களில் வந்து ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணும்போது டெம்பரேச்சருமே நார்மலாக தண்ணிகள் இருந்து உடனே அந்த இறந்த மீன்களை நம்ம ஆய்வுக்காக ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் சென்னையில் எல்லாமே ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அவங்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2150 கிலோ மீன்கள் வந்து இறந்துருந்தது. அதை உடனே சென்னை கார்பரேஷனோட ஒத்துழைப்போடு சேர்ந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியாச்சு மாசு ஏற்படாத வகையில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் நம்ம கழிவுநீர்னால தான் கலந்துருக்குன்றதை நம்ம இப்போதைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம டெஸ்டிங்காக இந்த வாட்டர் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். இந்த மீன்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறோம். இதில் வந்து 18/8/2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜாயின்ட் கமிட்டி, அதாவது இது முழுமையாக விசாரிக்கின்றக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அதில் வந்து ஜாய்ஸ் ஆலிவ் ரேச்சல்ன்ற ஜாயின்ட் டைரக்டர், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஜாயின்ட் டைரக்டர், அப்புறம் டாக்டர் அருணா, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜோட ப்ரொஃபஸர், அப்புறம் எங்கள் மாசு கட்டுப்பாட்டு டிஎன்பிசிபி சார்பாக மணிமேகலைன்ற ஜேசி மேம், அப்புறம் வந்து விஜயலட்சுமின்ற இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இவங்க 4 பேரையும் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ள டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் வந்து முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடியே செஷனில் அமைச்சர் வெங்கட்ரமணன் இருக்கார்ல, அவர் அறிவிச்சிருந்தார் பாருங்க. அதை திரும்ப ஒரு முறை உங்கள் காதுகளுக்கு கொண்டு வந்துடுறேன். அதாவது இனிமேல் ரேஷன் கடைகளுக்கு போகிறவங்க ரேஷன் கார்டு அந்த முழு அட்டை இருக்குல்ல, அதை கொண்டு போகலனா கூட பரவாயில்ல, சாஃப்ட் காப்பி வச்சு நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா கார்டு நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம். நல்ல விஷயம் இல்லை மக்களே, சூப்பர். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் கார் அப்படின்னு சிஎம் அனௌன்ஸ் பண்ணார்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளபடியே அபத்தமாக தான் நான் பார்க்குறேன். புரியுது, இவங்க இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, போயிருக்கு, சில மாதங்கள் தான் கடந்திருக்கு, அதுக்குள்ளே சில தவறுகள் வரும். ஆனால் அந்த தவறுகளை திருத்திக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இதை சிஎம் அவர்களே கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம எல்லாருக்கும் கார்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு. வள்ளல் மனம் புரியுது, பட் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் தாவைக்காவை வச்சு செய்யலான்னு பல பேர் ரெடியாக இருக்கும்போது எதுக்கு? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.